ஹாய் ஹலோ வெல்கம் டு யாஸ்மின் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம சுக்கா ரெடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மசாலையெல்லாம் அரைச்சி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி சுக்கா வறுவல் ரெடி பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கா ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம கறி வேக வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது எலும்பு கறியும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு கறியிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வருங்க. இது ஒரு மிதமான சூட்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்ச உடனே நமக்கு தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்படி தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு கறி கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூடவே ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி வேணாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லியை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கடைசியாக 2 காஞ்சி மிளகாய். இது எல்லாத்தையும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு மிதமான சூட்டில் வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் நல்லா மாறி ரெடியாகி வந்திருக்கு. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கலாங்க. இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து விசிலும் வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியதும் கூடவே ஒரு 6 பூண்டு பற்களை நீல வாக்கில் ரொம்பவே நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வெங்காயத்து கூடயே வதக்கி விட்டுடலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த இல்லையா பவுடர், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்ச கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, கறியை மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கறி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. இப்போ கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணி வச்சுருந்தலையே அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பையும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதை ஸ்லோலியே வச்சு மூடி ஒரு 4 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் மாதிரி ஆகியிருக்கு. பாருங்கள், நமக்கு கறிக்குள்ளே மசாலா எல்லாம் நல்லா ஏறி நமக்கு சுக்கா வறுவல் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுக்கா வறுவல் சூப்பராக தயாராக இருக்குது. கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய வீட்டிலே இருந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான சுக்கா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.